கிட்டேருந்து ஒரு 200 மீட்டர் முன்னாடி இருக்கோங்க கரெக்டாக. நீ 200 மீட்டர் தாண்டினா தான் அந்த 18 படி ஏற முடியும் நம்மளால. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் 18 படிக்கு முன்னாடி நிற்கிறாங்க. எங்கே சாமி இங்கே எடுக்கலாம். இதுதாங்க பசுமக்குளம். பசுமக்குளம் இதுதான் சபரிமலை இருக்க மேலே இருக்க பசுமக்குளம். இங்கே தாங்க சாமி இருக்காரு. சாமியை பார்த்தாலே போதும் வந்தோம். சரியான கூட்டங்க, சீரியஸாக வேற லெவல் கூட்டம். இங்கே போய் நாங்கள் சாமி கும்பிட்டு போய் கிளம்புறது. இந்த இடத்துல மணி கட்டுவாங்க. 3 வருஷமான கூட்டம் இங்கே வந்து மணி கட்டுவாங்க. இதாங்க மாளிகைப்புறத்து மாஞ்ச மாதா கோயில். இவங்க இந்த சாமி வந்துட்டு ஆக்சுவலாக வந்து ஐயப்ப சாமி வந்துட்டு கன்னிசாமி யாராச்சும் வரலைன்னா இவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது நடக்காது, கண்டிப்பாக அது நடக்காது. இப்போ நம்ம விதிக்கு போகணும். மசால் ஆக்சுவலாக எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்துட்டு அங்கே தேங்காய் நாங்கள் நெய் தேங்காய்லாம் உடச்சுவாங்க. இப்போ அந்த நெய் தேங்காய் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம அந்த நெருப்பில் போட்டுருவோம். அதை நான் இப்போ காட்டுறது நெருப்பு உங்களுக்கு. சாமி அரோணா பாயசம் வாங்காட்ட இதாங்க. அரோணா பாயசம் வாங்க வந்துருக்கிறோம். ஃபுல்லாக வெளியில் உள்ள சவுண்டாங்க விட உங்களுக்கு வாய்ஸ் கம்மியாக தான் கேட்கும். இது அரோணா பாயசம் வாங்குற ஏரியா. இங்கே வந்தால் நீங்கள் கியூவில் நின்று அரோணா பாயசம் வாங்கிக்கலாம். இங்கே பில்லு போட்டு இங்கே நீங்கள் பார்சல் ஆகிக்கலாம். ഞാനിങ്ങനെ கட்டை வந்து பார்த்திங்கன்னா ஹரிவாச சாமி வந்துருச்சுங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு கட்டை 18ஆம் படிக்கு சைடில் 18ஆம் படி இருக்குது. இந்த இதில் கூட்டம் நிற்கிறதுக்கு அடைச்சி வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே இதுமாதிரி போக முடியாது. ஹரிவாச சாமி முடிஞ்சங்காட்டி இனி அடுத்து அடைச்சி வச்சுட்டு அடுத்த கியூவில் தான் அனுப்புவாங்க. ஸோ இப்போ வந்து சாமி கொண்டுட்டாச்சுங்க. சாமி கிட்ட 4 வாட்டி பார்த்துட்டேன் நான்.
உங்களுக்கு இந்த வியூ கரெக்டாகான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. கரெக்டாக கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்கிறேன். இந்த வியூ ஆக்சுவலாக எங்களை விட மாட்டாங்க, நான் வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்கிறேன். தெரிஞ்சுன்னா மாட்டி போடுமா, நான் தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அப்படியே சைலண்ட்டாக எடுத்துருவோம். நம்ம இங்கே நெருப்பு தெரியுது, நெருப்பு மட்டும். இதான் கோயில், இந்த கோயில் நம்ம கேட்டால் இதுதான் நம்ம பாய்ஸுங்க. போட போஸ்ட் பண்ணா பணியில் இருக்கு இந்த வயர்ல சாமி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா மணி வந்து டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 ஆயிடுச்சுங்க. நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டு இருக்கிறோம் கீழே. இப்போ நேராக கீழே போயிட்டு பம்பாவில் போயிட்டு அங்கேருந்து எல்லாம் ஒன்றா போவோங்க. அங்கேருந்து நிலக்கல் போகணும். இங்கேருந்து உங்களுக்கு ட்ராவல் வராது பம்பாலேருந்து. ஸோ அங்கேருந்து நம்ம பஸ் ஏறி நிலக்கல் போய் அதோ முடிஞ்சுங்க. அதுக்காக நம்ம வீடு போக வேண்டியதான். போகிறதுல நேர்ந்த சிப்ஸ் வாங்குவோம், அவ்வளோதான். இந்த சிறுவழி நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்தோம் இதை கழுத பாதைங்க, இந்த பாதையெல்லாம் இறங்குறோம். நேராக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30. ஒரு ½ நாள் இறங்கிடலாங்க. இறங்குறது சீக்கிரம் இறங்கிடலாம், ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். அப்படியே நேராக கீழே போயிட்டு ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே நம்ம அங்கே இருந்துட்டு பஸ் ஏறி தாங்க போகணும். ஏன்னா இங்கே ட்ராவலர்ஸ் அலோடு கிடையாது. ஸோ இங்கேருந்து பஸ் ஏறி நம்ம கேரளா பஸ் ஏறி நம்ம வந்து நிலக்கல் போனோம். அங்கே தான் நம்ம ட்ராவல்ஸ் நிற்கிது. ஹாய் ஃப்ரம் கேரளா. கேரளா பாலக்காடு. தெரியலைங்க, அவங்க கேரளாவில் வந்துருக்காங்க. அப்புறம் நம்ம அப்படியே இங்கேருந்து நிலக்கல் போயிட்டு நிலக்கல்லேருந்து நம்ம ட்ராவல் அப்படியே கிளம்பிடலாங்க. ஓகேங்க, நான் அப்படியே அடுத்தது வந்து நிலக்கல் போயிட்டு அங்கேருந்து அங்கே வந்து வடக்கஞ்சேரி போவோம். சிப்ஸ் வாங்குறதுக்கு அங்கே தான் ஸ்பெஷல் உங்களுக்கு வடக்கஞ்சேரியில். அப்புறங்க இறங்குறது கூட சம கூட்டமாக இருக்குது. இதாங்க 2 வழியாக பிரியும். அந்த சைடு போனால் 4 ஏறுறது, இந்த சைடு வந்துட்டு கீழே போகிறதுங்க. ரொம்ப லெஃப்ட் போகணும். அடிவாரம் வந்தாச்சுங்க. இது அடிவாரம். கரெக்டாக 7:30க்கு எடுத்தோம், 8:30க்கு ரீச் ஆகிடுச்சு. கீழே 1 ஹவரில் கீழே வந்தாச்சுங்க. நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாங்க. பாரிவா நான் நைட்டு காட்டியிருப்பேன். மார்னிங் எது இப்படி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே வந்து குளிச்சுட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குளிச்சுட்டு அப்படியே மேலே ஏறணும்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஏறுறதுக்கு, இறங்குறதுக்கு 1 ஹவர். ஸ்பீடாக ஏறினா சொல்கிறேங்க. தண்ணி கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல இன்னும் அதிகமாக இருக்கும், தண்ணி இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏரியாஸ் எங்கேருந்து அப்படியே நிலக்கலுக்கு போக போகிறோம். நம்ம கேங்கு ஹாய் சொல்லுவோம். ஹாய் ப்ரோ, வேணா இது ஹாய் சொல்லுங்க. ஹாய். நிலக்கலுக்கு எவ்வளோ ஆகும்? எவ்வளோ ஆகுது? 30 minutes. 60 kilometers. டிராவல் காலையில் சம கூட்டம். இப்போ கூட ஜாஸ்தி. இப்போ கீழே கேஸ் போட்டு போகும்போது கூட்டம் இல்லையா? இப்போதான் கூட்டம் ஆகிருக்கு. 5 மணிக்கு மேலே போகும்போது நேரத்தில் போயிட்டு அதனால கூட்டம் இல்லை. இப்போ கீழே பிரேக் பண்ணேன்.
நிலக்கல் வந்தாச்சுங்க. இதான் நிலக்கல் பார்க்கிங். இங்கே நீங்கள் பஸ் ஏறி நம்ம ஆக்சுவலாக இங்கே வந்து ட்ராவல்ஸ் பண்ணி இங்கே போட்டுருவாங்க. ட்ராவல்ஸ் நம்ம இங்கே பம்பரி போக முடியாது. நேற்று நாங்கள் அந்த ட்ராவல் வந்தங்காட்டி எங்கே விட்டுட்டாங்க. அது நைட் டைம் இன்னும் விட்டாங்க. இப்போல்லாம் விட மாட்டாங்க. எல்லாம் மினி பஸ்ஸு, எல்லாம் ஆம்னி பஸ்ஸு, ட்ராவல் பஸ்ஸு எல்லாம் எந்த பஸ் வந்தாலும் நீங்கள் போட்டு இங்கேருந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ் தான் நம்ம போகணும். ஃபுல்லாக கவர்மெண்ட் பஸ் நிறையா இருக்குது. இந்த கவர்மெண்ட் பஸ்ஸையும் போகணும். அதேமாதிரி எஸ்சிடிசி பஸ் இருக்குது. நீங்கள் இதில் கூட போய்க்கலாம் நம்ம ஊருக்கு போகணுன்னா. பட் இந்த எல்லோரும் இங்கே வந்து தான் நிற்க முடியும். அவ்வளோதாங்க. இங்கேருந்து நேரம் நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். இதாங்க வடக்கஞ்சேரி. இங்கே தான் நம்ம வந்து சிப்ஸ் எல்லாம் வாங்குவோம். எல்லோரும் இப்போ சிப்ஸ் வாங்கிட்டு எல்லாம் உள்ளே ஏறியாச்சு. இந்த சைடு ஃபுல்லாமே சிப்ஸ் கடை தாங்க. சரி, நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கலாம். நேற்று வந்து நான் வடக்கஞ்சேரிக்கு அப்புறம் வந்து வீடியோ எடுத்துருக்க மாட்டேங்க. ஏன்னா எனக்கு ஃபோனில் சார்ஜ் இல்லைங்க. ஆனால் எடுக்க முடியல அந்த வீடியோவை. ஸோ இன்றைக்கி தான் கண்டினியூ பண்ணுறது. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு 6:30 எடுக்கணும் இந்த வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாலை கழட்டியாச்சுங்க. மாலை இப்போ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ஃபுல்லாக அவ்வளோதான் ஆசாமி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸுங்க பாருங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பிரசாதம்லாம் இருக்குதுங்க. அந்த பிரசாதம் எல்லாமே நம்ம போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்கும். அது முடிச்சதுக்கப்புறமா நம்ம எங்கே வேணால் போய்க்கலாங்க. ஏன்னா சாமி துணியில் இப்போ துவைச்சிங்க. ஸோ அது எல்லாத்தையும் துவைச்சி போட்டு இந்த பிரசாதம் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நம்ம அப்படியே அன்றாட ரொட்டிகள் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஓகேங்க. நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த வந்து நான் போனது ஃபுல்லாக சிறுவழி தாங்க. பெருவழி நான் போகல. ஏன்னா டைம் இல்லைங்க இந்த வருஷம் போகிறக்கு பெருவழி. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ்மே நான் பெருவழி தான் போயிட்டு இருந்தேன். இது வந்து 6th இயர் எனக்கு வந்து சிறுவழி. டைம் லீவ் கிடைக்கல எனக்கு மெயினாக. அதனால் நான் வந்து சிறுவழி தான் போயிருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்பையிலேருந்து மேலே சனிதார் வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். நான் மேலே வீடியோ எடுக்கக்கூடாது. பட் அதே மீறி நான் எடுத்தேன். நான் சில வீடியோவில் நான் நிறைய கேப்சர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸை நான் நிறையா உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க பார்க்குறேன். உங்களை அடுத்த வீடியோலாம் சந்திக்கிறேங்க. பாய்.